உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வாக்கியம் நான் படிக்கிறேன், எல்லாரும் கவனிங்க. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு தியானத்தினுடைய தலைப்பு வீடு. எப்பவுமே நல்லா கவனிக்கணும், வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் திருச்சபையை உருவாக்குகிறதற்கு முன்பு நம்ம ஏதேன் தோட்டத்துல பார்க்கிறோம், கணவன் மனைவியாக ஒரு குடும்பமாக ஒரு வீடாக உருவாக்குகிறார். அல்லேலூயா. வீடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு, தேவன் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அமைப்பு. குடும்பம் அல்லது வீடு. இது வீடுன்னா நீங்க சும்மா கட்டடத்தை நினைக்க கூடாது, சரிங்களா? ஒரு குடும்பத்தை நினைக்கணும், வீட்டாரை நினைக்கணும், கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள். சரி, இதுல அப்போஸ்தலர் நடபடிகள்ல பார்த்தோம்னு சொன்னா ஆதி திருச்சபை எங்க ஆரம்பிக்கப்படுதுன்னா ஒரு வீட்டுலதான் ஆரம்பமாகுது. அல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர் நடபடிகளுடைய நிறைவு எங்க முடியுது? அதுக்கு நிறைவு கிடையாது. அப்போஸ்தலர் நடபடிகள்ங்கிறது ஒரு தொடர்கதை தான். ஆனால் நம்ம வேத வசனத்தின்படி பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, பவுல் ஒரு வாடகை வீட்டை எடுத்து அங்கே அவர் என்ன செய்கிறாரு, அதுல தன்னை தேடி வருகிற மக்கள் எல்லாம் கூட்டி அவங்கள உட்கார வச்சு உபதேசம் பண்ணி அவங்களுக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். சரி, அப்படியானால் இன்றைக்கு வீட்டினுடைய ஒரு முக்கியத்துவத்தை குறித்து இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் மூலமாக நம்ம தியானிக்க போகிறோம். நான் சொன்ன முதல் வசனம் படிச்சோம், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மேல் வீடு. என்ன வீடுங்க? மேல் வீடு. இந்த மேல் வீட்டுல தான் பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலமேயு, மத்தேயு, அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா தங்கி இருந்தார்கள். ஒரு வீடு எதுக்கு தெரியுமா? தங்கி இருக்கணும். ஆமென். இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்களும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். தங்கி இருப்பது, தரித்திருப்பது ஒரு வீட்டினுடைய அவசியமாயிருக்கிறது. நம்ம தொடர்ந்து 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல பார்க்கிற பொழுது அவங்க எல்லாரும் ஒருமனப்படுது. 2வது வசனத்தை படிக்கலாம். 2:2 வாசிக்க கேட்போம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல அவங்க தங்கி இருந்த வீடு, அவங்க உட்கார்ந்து இருந்த வீடு, அதாவது அவங்க தரித்திருந்த வீடு முழுவதும் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒரு வீடு எம்டியா இருக்கக்கூடாது. ஒரு வீடு, எந்த ஒரு வீடும் எம்டியா இருக்கக்கூடாது. எல்லா வீடும், நீதிமானுடைய வீடு சகல பொருட்களினாலும் நிரம்பி இருக்கும் எழுதப்பட்டிருக்கு. இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமானுடைய வீடு. நான் எப்பவுமே சொல்லுவேன், வீடுனா நல்லா கவனிங்க, முதல்ல சரீரமாகிய வீடு, 2வது குடும்பமாகிய வீடு, 3வது தேவனுடைய ஆலயமாகிய வீடு. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். நாம தான் வீடு. ஏன்னா எபிரேயர்ல 3ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், நாம தான் வீடுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. சரி, இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நிரப்பப்பட்டார். 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும். இப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு, ஆதி திருச்சபை ஆரம்பம் ஆயிடுச்சு. ஒரு திருச்சபையினுடைய ஒரு குழந்தை பருவம் தான். ஆனால் அந்த பருவத்திலையுமே அவங்க விடாம செய்த ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? வீடுகள் தோறும், தேவாலயத்தையும் விடல, வீடுகளையும் விடல. இந்த வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்று. அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, நாள்தோறும் ஜனங்கள், அனுதினமும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டு வந்தார்கள். அப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கர்த்தர் அனுதினம் எங்கே கொண்டு வந்து சேர்த்தார்னா சபையில். அப்ப சபையில கொண்டு வந்து ஆத்துமாக்கள் சேர்க்கப்படுகிறது ரகசியம் என்னன்னா வீடு.
எத்தனை பேருக்கு விளங்குது? கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப வீடுகள்ல நீங்க எந்த அளவுக்கு விளைக்கரை எடுக்கிறோமோ, நாம எல்லாரும் எந்த அளவுக்கு விளைக்கரை எடுக்கிறோமோ, கர்த்தருக்காக விளைக்கரை எடுக்கிறோமோ, அதுதான் சபையினுடைய ஒரு வளர்ச்சியாக மாறுகிறது. ஆண்டவருடைய இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 6:1. அப்படியே இருக்கட்டும். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, சீஷர்கள் பெறுகிறாங்க, விசுவாசிகள் இல்ல. முதல்ல இங்க பார்த்தோம்னா 2ஆம் அதிகாரத்துல 46 அங்கே வந்து விசுவாசிகளுடைய கூட்டம் பெறுகிறது. ஆனால் 6ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அங்கே சீஷர்களுடைய எண்ணிக்கையானது பெருகுகிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை படிக்கணும். தினந்தோறும் தேவாலயம். அப்ப எங்க ஆரம்பிக்கிறாங்க? 2:46 ஆரம்பிக்கிறது. 2 நினைஞ்சு சொல்ல போனா 2 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 2:42 ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் அனுதினமும் அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்நியோன்யம், அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுதல், இதுல எல்லாம் ஒரு ஸ்டெபன் ஹார்ட், அல்லேலூயா, ஒரு உறுதியாக ஸ்டெட்ஃபாஸ்ட், ஒரு உறுதியாக தரித்திருந்தது நிமித்தமாக சபை விசுவாசிகள் வளர்ச்சி அடைகிறார்கள், பெருகுகிறார்கள். அப்ப பெருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த 2:46 5:42 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒரே காரியம், தேவாலயத்திலும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அப்ப இதனுடைய விளைவு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, சீஷர்களுடைய எண்ணிக்கை என்ன செய்யுதுங்க? பெருகுகிறது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. சரி, அப்படின்னா முதலாவது மேல் வீடு. மேல் வீடு தான், மேல் வீடுனா மாடியில இருந்தா நம்ம குடியிருந்தா தான், அப்படி அர்த்தம் கிடையாது. அது மேல் வீட்டுல ஒரு விசேஷம் இருக்கதான் செய்யுது. ஆனாலும் நம்ம எல்லாருமே அவருடைய வீடா இருக்கிறோம், அதை மறந்து போய்விடக்கூடாது. உன்னதமானவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணும் பொழுது நாம தான் மேல் வீடு. சத்தமா சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ரைட், கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இரண்டாவது இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம். இப்ப சவுல் சந்திக்கப்படுறாரு. சவுல் சந்திக்கப்பட்ட பிற்பாடு இவர் போய் ஒரு வீட்டுல தங்குறார். அந்த வீட்டுக்கு அட்ரஸ் கொடுக்கிறதே யாருன்னா கர்த்தரே கொடுக்கிறார். யார்கிட்ட கொடுக்கிறாரு? அனனியாங்கிற ஒரு சீஷன் தான் கொடுக்கிறார். அனனியா, நீ 10வது வசனத்தை படிக்க கேட்போம். தமஸ்குவிலே அனனியா என்னும் பெயருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவனா ஆண்டவரே இதோ அடியேன் என்றார். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அந்த வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கான்? அது யாருடைய வீடு? யூதாவுடைய வீடு. அல்லேலூயா. நம்ம முதல்ல பார்த்தோம், மேல் வீடை குறிச்சு பார்த்தோம். இங்கே இரண்டாவது யூதாவுடைய வீடு. இந்த யூதாவினுடைய வீட்டுல தான் இவர் போய் அடைக்கலம் போகிறாரு. அங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இப்ப கரெக்டா அனனியாட்ட கர்த்தர் பேசுறாரு. அனனியா கரெக்டா பேரு, அட்ரஸ், அந்த வீட்டுக்காரன் பேரு எல்லாத்தையும் தெளிவா கர்த்தரே பேச. அதாங்க தீர்க்க தரிசனம். அதான் உண்மையான தீர்க்க தரிசனம். கர்த்தர் பேசினா தீர்க்க தரிசனத்துல நமக்கு குழப்பமே வராது. புத்தி இருக்கும், பக்தி இருக்கும், ஆறுதல் இருக்கும், தெளிந்த புத்தி இருக்கும். அதான் தீர்க்க தரிசனம். சரி, போகட்டும், கவனி. அப்ப இவர் பயப்படுறாரு. அப்புறம் ஆண்டவர் அவரை திடப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு போய் என்ன பண்றாரு பார்க்கலாம். படிக்கணும். 17ஆம் வசனத்தை படிங்க. எந்த வீட்டுக்குள்ள? அந்த யூதாவினுடைய வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறார். அந்த யூதாவினுடைய வீட்டுக்குள்ள பிரவேசித்து அவன் மேல கைய வச்சு, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும். அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், வீட்டுலதான் கர்த்தர் முதல்ல அற்புதங்களை செய்கிறார். ஆமென். வீடுகள்ல தாங்க, வீடு கர்த்தர் நேசிக்கிறார். குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறார். வீட்டை நேசிக்கிறார். வீட்டுலதான் கர்த்தர் அற்புதம் நிறைய. நீங்க வேதாகமத்தை நல்லா படிச்சு பாருங்க, தியானம் பண்ணி பாருங்க. வீடுகள்ல கர்த்தர் ஏராளமான அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
பூமியில ஊழியம் செய்யும் பொழுது ஏவியருடைய வீடு, பேதுருடைய வீடு, மார்த்தாள் மரியாளுடைய வீடு, இப்படி வீடு வீடா போய் ஆண்டவர் ஊழியம் செய்து அற்புதங்களை செய்கிறத நம்ம படிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். அப்ப அற்புதங்களை எத்தனை பேர் வீட்டுல எதிர்பார்க்கிறீங்க? ஆலயத்துக்கு வந்தாதான் அற்புதம், அது உண்மைதான், அதுல மாற்றம் இல்லை. ஆனால் முதல்ல நம்ம குடும்பமா ஜெபிக்கும் பொழுதே அற்புதங்கள் நடக்கும். அருமையான டிஜிஎஸ் தினகரனையா சொல்லுவாரு, நாங்க குடும்பமா ஜெபம் பண்ணும் போதுதான் எனக்கு அந்நிய பாஷையே கிடைச்சது அப்படிம்பாரு. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நான் பெற்றதே என் குடும்ப ஜெபத்துல அப்படிம்பாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர். அடுத்த ஒரு குடும்பத்தை பார்க்கலாம். 10வது அதிகாரம் 10வது அதிகாரம் முதல் வசனம் 2வது வசனத்தை படிக்கணும். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே, இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசாரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து, நல்லா கவனிக்கணும், தன் வீட்டார் அனைவரோடும், தான் மட்டும் இல்ல, தான் வீட்டார் அனைவரையும் பட்டாளத்து ஆளா இருந்தவனா பட்டாளம் மாதிரியா நடத்திருக்காரு வீட்டை, மிலிட்டரி மாதிரி, எங்க வீடு மாதிரி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பட்டாளத்துல 100க்கு அதிபதியா இருந்ததுனால வீட்டையும் எப்படி நடத்திருக்கிறார்? மிலிட்டரி மாதிரியே நடத்திருக்காரு. ஆனா இன்னைக்கு அப்படி மாறினா தான் எல்லாம் சரியா வரும்னு நினைக்கிறேன். அப்படி மாறினா தான் எல்லாம் சரியா வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எங்க வீட்டை அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய தகப்பனா தாயார் 2 பேருமே ஒரு மிலிட்டரி போர்ஸ் மாதிரி தான். ஒழுக்கத்துல, ஜெப ஜீவியத்துல, தேவனோட உள்ள ஐக்கியத்துல, எல்லா காரியங்களையும், சகல காரியங்களும். சரி, தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு என்ன செஞ்சாராம்? மிகுந்த. அல்லேலூயா. இவர் ரட்சிக்கப்பட்டாரா அப்படின்னு பார்த்தா இவர்கிட்ட எல்லாம் இருந்துச்சு, ஆனா ஒன்னே ஒண்ணு இல்லை. என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. நான் சொல்லட்டுமா? நல்லா கவனிங்க. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். ஆமா, நாங்கெல்லாம் பிறப்பிலே ரோமன் கத்தோலிக்க குடும்பமா இருந்தாலும் எங்க குடும்பத்தார் பக்தி வைராக்கியம் இருந்ததுனால கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டு இன்றைக்கு அவருடைய ஊழியத்தை செய்ய நிறைவேற்ற கிருபை செஞ்சிருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு என்ன நடக்குது? 3ஆம் வசனத்தை படிங்க வேகமா. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்திலே வரவும், நல்லா கவனிக்கணும், பிரத்யட்சமான தரிசனம். தேவ தூதன் நேர அவருடைய இல்லத்துல இறங்கி அவரை கொர்நேலியுவே பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன ஒரு மகிமை! உங்க வீட்டுல வந்து ஒரு தேவ தூதன் இறங்கி வந்து உங்க பேரை சொல்லி கூப்பிட்டா என்ன மாதிரி இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அமைதியா அல்லேலூயா. சந்தோஷப்படுவீங்களா இல்லையா? அந்த சந்தோஷத்தை ஏதாவது வார்த்தையினால வர்ணிக்க முடியுமா? வர்ணிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் உண்டா. சரி, போட்டோம். ஆண்டவருக்கு மகிமை. அப்ப கொர்நேலியு, நீங்க தொடர்ந்து இந்த அதிகார சாப்டர் ஃபுல்லா பொறுமையா படிச்சு பாருங்க. இந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னா, பேதுருங்கிறவரை நீ போய் கூப்பிடணும், அவர் வந்து உனக்கு ரட்சிப்பின் செய்தியை சொல்லுவார். அதே போல இவர் அனுப்பப்படுகிறார். அதே போல என்ன இன்னொரு பியூட்டி பாருங்க, இங்க கொர்நேலியு வீடு இருக்கிற மாதிரியே பேதுரு ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறார். எந்த வீட்டுல தங்கி இருக்கிறாரு? யோப்பா பட்டணத்துல தோல் பதனிகிறவனாய் சீமோன் என்கிற ஒருவனுடைய வீட்டுல போய் தங்கி இருக்கிறார். நாங்க இந்த யோப்பா பட்டணத்துக்கு நான் போனேன், ஆண்டவருடைய இரக்கத்தினால போனேன். அந்த சீமோனுக்கு தரிசனமான வீட்டை பார்த்தேன். கர்த்தர் நல்லவர், அந்த ஒரு பாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். சரி, அது என்ன நடக்குது பாருங்க. சீமோனுடைய அந்த அதிகாரத்துல 2 வீடு, ஒன்னு கொர்நேலியு வீடு, இன்னொன்னு தோல் பதனிகிறவனாகிய சீமோன் வீடு. இந்த 2 வீட்டிலுமே என்ன நடக்குதுன்னா தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. பேதுருவுக்கு தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. ஒரு 4 பக்கம் காட்டப்பட்ட ஒரு துப்பட்டியில் அப்படியே இறங்கி வருது. அதுல சகல ஜீவராசிகளும் வருது, சகல ஜீவராசிகளும் வருது. கொர்நேலியுவே, நீ அடிச்சு புடிச்சி 4 கால் ஜீவன்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணி, ஆகாயத்து பறவை எல்லாம் பேதுருவை பார்த்து அடிச்சு புசிக்கிறார். அவன் பயப்படுறான். ஆண்டவரே, தீட்டு மஸ்துமானது நான் இல்ல பேதுரு இல்ல. உடனே அது எதுக்கு அடையாளம்னா, யூதர்கள் மார்க்கத்திலிருந்து அருமையா 2 நாள் நேற்று முந்தா நாள் நினைக்கிறேன் எபினேசர் பேசினாங்க. யூதர்கள் மூலமாக புறஜாதிகளுக்கு என்ன வந்துச்சு? ரட்சிப்பு. அதை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டார். யூதர்களுக்கு மூலமாக புறஜாதிகள். இப்ப நம்ம எல்லாம் எல்லாரும் யாருங்க? புறஜாதிகள்.
நமக்கு இந்த ரட்சிப்பு எப்படி கிடைச்சது? கிருபை. ஆமென் சொல்லலாமா? கிருபை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சரி, அப்படியானால் இந்த 10ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க. இந்த 10ஆம் அதிகாரத்துல 2 வீடு காண்பிக்கப்படுகிறது. கொர்நேலியு வீடு ஒண்ணு, தோல் பதடுகிறாய் சீமோன். இந்த 2 வீட்டிலுமே விஷன், தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. தூதர் இறங்குறார். எல்லாவற்றுக்கும் மேல கொர்நேலியு வீட்டுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. ரட்சிப்போட இன்னொன்னு என்ன கிடைக்குது தெரியுமா? அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பலமாய் ஊற்றப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சரி, அடுத்து ஒரு வீடு 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கலாம். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மரியாள் வீடு, மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீடு. இந்த மரியாள் வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நைட் பிரேயர் நடத்திட்டு இருக்காங்க. யாரும் சொல்லி கொடுக்க, ஆதி திருச்சபை. நல்லா கவனிங்க, திருச்சபையெல்லாம் கட்டப்படுறதுக்கு முன்னாடியே வீடுகள்ல என்ன நடந்துச்சுங்க? நைட் பிரேயர் நடந்துச்சு. எதுக்கு? பேதுரு சிறையில இருந்தாரு. இவங்க எல்லாரும் சபையார் எல்லாரும் கூடி, அன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டு சபைகள் தான் அதிகம். அவங்க எல்லாரும் கூடி இரவெல்லாம் ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குது? தூதனை கர்த்தர் அனுப்பி சிறைச்சாலையில் இருக்கிற பேதுருவை 4 காவல், எல்லா காவலையும் கடந்து வர பண்ணி நேரம் அதே வீட்டுக்கு, எங்க ஜெபம் பண்ணாங்களோ அதே வீட்டுக்கு. நான் சொல்லுவேன், கவனிங்க, உங்க வீடுகள்ல சில தாமதமான காரியங்கள் அல்லது சில சிறைப்பட்ட காரியங்கள், அடைப்பட்ட காரியங்கள், சத்துரு வச்சிருக்கிற இதெல்லாம் உடைக்கணும்னா குடும்பமா இரவுல ஜெபித்து பாருங்க. கர்த்தர் தூதனை அனுப்பி எல்லா சங்கிலிகளையும் உடைக்க வல்லவர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை வீடு பார்த்தோம்? மேல் வீடு, அடுத்து 2வது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம், யூதாவினுடைய வீடு, 3வது கொர்நேலியுடைய வீடு, 4வது கொர்நேலியுடைய வீடு, சீமோன் வீடு, அது அடுத்து மரியாளுடைய வீடு. சரி, மரியாளுடைய வீடு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். அதே 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க. அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய வீரியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தார். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞான ஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, என் வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று அவங்களை வருந்தி கேட்டுக்கொண்டார். அல்லேலூயா. அடுத்தபடியாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, ஸ்தோத்திரம். யாருடைய வீடுனா? லீதியாளுடைய வீடு. இந்த லீதியாளுடைய வீட்டுல கவனிங்க, அவளுடைய குடும்பமாகிய வீட்டுக்குள்ள இவங்களை வருந்தி அழைக்கிறதுக்கு முன்னால இருதயமாகிய வீட்டை கர்த்தர் திறக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த சத்தியங்கள், யாரு பவுல் பேசின சத்தியங்கள் எல்லாம் ஓய்வு நாள்ல ஆட்சி நிறைய போய் வழக்கமா ஜெபம் பண்ற இடத்துக்கு போறாங்க. உங்களுக்கு வழக்கமா ஜெபம் பண்ற இடம் இருக்கா? ஓய்வு நாள்ல போய் எங்கேயாவது வெளியே போய் சுவிசேஷம் சொல்றீங்களா? ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். கவனி. அப்படியானால் அந்த லீதியாளுடைய இருதய கண்களை, இருதய கதவை திறந்த கட்ட, இருதய வீட்டை திறந்த கட்ட அந்த லீதியாள் மூலமா சொல்றாங்க, நீங்க எங்களை விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணினார், தயவு செய்து எங்களுடைய வீட்டுக்கு வந்து தங்குங்கன்னு சொல்லி வருந்தி கேட்கிறார். ஆமென் சொல்லலாமா? வீட்டார் அனைவரும் என்ன செய்யறாங்களா? ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அப்படியானால் இந்த லீதியாளுடைய வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, நல்லா கவனிங்க, விசுவாசமும் ஞானஸ்நானமும் சைமல்டேனியஸா நடக்குது. விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறவங்க என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுகிறார். ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அடுத்தபடியாக அதே 16ஆம் அதிகாரம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க தெருவில் சந்தை வழியில போகும் பொழுது ஜெபம் பண்றதுக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க. டெய்லி போயிட்டு இருக்காங்க. லீதியாள் வீட்டில் முடிஞ்சதுக்கு ஒரு பாடம் அங்கிருந்து போய்கிட்டு இருக்காங்க. குறி சொல்ல ஏவுகிற ஒரு ஆவி டெய்லி வந்து இவங்களை வந்து என்ன செய்யுது? ஏதாவது அலட்டிக்கிட்டே இருக்கு. இவங்க ரட்சிப்பின் வழியை, இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்,
ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று பிசாசு சத்தம் போட்டு டெய்லி அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கான். வேத வசனம் சொல்லுது, இப்படி அநேக நாள் செய்து கொண்டே வந்த பொழுது பவுல் ஒரு நாள் பார்த்தாரு, கோபம் அப்படி திரும்பி பார்த்து, நீ பேசாம இவளை விட்டு போறியா இல்லையான்னு ஒரு அதட்டு போட்டார். அந்த நிமிஷத்திலேயே அந்த குறி சொல்லுகிற ஆவி அவளை விட்டு போயிடுச்சு. இவங்களுக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? அடி, உத, சிறைச்சாலை. நேர சிறைச்சாலைக்கு கொண்டு போய் போட்டாச்சு. இப்ப ராத்திரி ஆச்சு, பயங்கர காயம், தலையில இருந்து கால் வரைக்கும் காயம், தொழுமரத்துல கட்டப்பட்டு கிடக்குறாங்க. அப்ப அந்த சூழ்நிலையில இவங்க என்ன செய்யறாங்க? பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசைகிறது. அப்ப சிறைச்சாலைக்காரன் பாருங்க, சிறைச்சாலை அஸ்திவாரம் எல்லாம் அசைஞ்சு எல்லாம் கட்டடம் எல்லாம் இதான ஒண்ணு. சிறைச்சாலைக்காரன் பாக்குறான், எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க போட்டு இருக்கு, நம்மளை இனிமே வச்சா அவங்க பொண்ணு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே தானே தற்கொலை பண்ண பாக்குறான். ஆனால் பவுல் சொல்லுகிறார், நீ உனக்கு ஒன்றும் கேடு உண்டாக நினைக்காதே. அல்லேலூயா, அல்லேலூயா. 28ஆம் வசனத்துல படிக்கணும். பவுல் சத்தம் போட்டு கூப்பிடுறார், நீ உனக்கு கெடுதி ஒண்ணும் செஞ்சு கொள்ளாத. நாங்க எல்லாரும் இங்கதான்ப்பா இருக்கிறோம். உடனே தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுங்கி பவுலுக்கு சீலாவுக்கு முன்னால அப்படியே கீழே சாஷ்டாங்கமா விழுந்து அவங்களை அழைச்சிட்டு வந்து, ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படுகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கண்ணீரோட கேட்கும் பொழுது சொல்றாரு, நீ மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நீங்க தனியா இருந்திருக்கலாம், இன்னைக்கு உங்க குடும்பத்துல நீங்க ஒரு ஆளா இருக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை நல்லா விளைவிக்கங்க. நீங்க மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அப்பொழுது நீங்களும் உங்க வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இது சத்திய வார்த்தை. இந்த வார்த்தையை மாறவே மாறாது. ஏன்னா வானமும் பூமியும் மாறும், ஆனா வேத வசனம் ஒருபோதும் வார்த்தையில ஒரு புள்ளி கமப்பட என்ன செய்யாது? மாறாது. அதே போல ஏசாயா 58 சொல்லப்பட்டிருக்கு, மாறியும் உறைபனியும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை எப்படி கொடுக்கிறதோ அப்படியே என் வார்த்தைகள். அது நான் விரும்பினதை செஞ்சு முடிச்சுட்டு தான் திரும்புங்கிறாரு கர்த்தர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். உங்க வீட்டாருக்காக ஜெபம் பண்ணுங்க, அசந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் கட்டாயம் உங்க குடும்பமா ரட்சிப்பார். என்ன நடக்குது? வசனத்தை போதிக்கிறாங்க. 31, 32, 31 சொல்லிட்டேன். 32 படிக்கலாம். அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில அந்த நேரத்தில் தானே அவனும் உடனே ஞானஸ்நானம் எடுத்தாங்க. சிறைச்சாலையிலே ஞானஸ்நானம் கொடுத்து பவுல் மாதிரி ஒரு ஆள் கிடைக்கவே கிடையாது. அதுக்கு ஒரு தைரியம் வேணும், தில் வேணும். ஆமென். சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த தைரியத்தை தான் கர்த்தர் சபையாருக்கு கொடுக்கணும். அந்த பின்னாடி உள்ள வசனங்கள் சொல்லுது, பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அடிச்ச கையினாலே என்ன கொடுத்தானா? சாப்பாடு ஊட்டினான். அல்லேலூயா. அடிச்ச கையினாலே சாப்பாடை ஊட்டி தேவனிடத்தில் அவனும் அவன் வீட்டார் அனைவரும் மன மகிழ்ச்சியா இருந்தாங்களாம், சந்தோஷமா இருந்தாங்களாம். உங்களை உபத்திரவப்படுங்கிறவங்களை படுத்துறவங்களை நினைச்சு நீங்க வேதனைப்படாதீங்க. ஒரு நாளைக்கு அவங்க உங்களுக்கு ஊட்டி விட வருவாங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து 18ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 7, 8 வசனத்தை படிங்க. அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். யார் வீடுங்க? யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டுக்கு அங்க வர்றார். ஆனால் என்ன நடக்குது பாருங்க, அவன் வீடு ஜெப ஆலயத்துக்கு பக்கத்துல இருக்கு. உடனே ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ளவனானான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இங்க பாருங்க, லிசன், நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை நீங்க நல்ல புக்கை பாருங்க. எல்லாரும் பைபிளை பாருங்க, எல்லாரும் தயவு செய்து பைபிளை பாருங்க. 7ஆம் வசனம் படிக்கிறேன். அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகி யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டுக்கு வந்தான். அவன் வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததா இருக்கு. இப்ப இந்த யுஸ்துவனுடைய வீட்டில இருந்து சத்தியம் எங்க போகுது?
ஜெபாலய தலைவனுடைய வீட்டுக்கு, கிறிஸ்துவ வீட்டுக்கு போகுது. அடுத்து எங்க போகுது பாருங்க. அடுத்து கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்படி இருக்கணுங்க நம்ம வீடு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நம்ம வீடு இப்படி இருக்கணும். நம்ம வீட்டுல ஒரு அக்கினி எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம வீட்டுல ஒரு ஜப வாசனை, ஒரு சத்திய வாசனை வீசிக்கிட்டே இருக்கணும். இது எப்படி ஆகணும்? நம்ம வீட்டுல இருந்து அடுத்த வீடு, அடுத்த வீட்டுல இருந்து அடுத்த வீடு, அப்படியே பட்டணம் பூரா பத்தி எறியணும். ஒரு ஆமேன் கிடையாது. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவரா? கர்த்தர் நல்லவரா? அநேகர், கொரிந்தியர்ல அநேகர், ஒரு வீட்டுல இருந்த ஒரு ஃப்ளேம் கொரிந்தியர்ல அநேகரை சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்க வைத்து. அப்ப எங்க இருந்துங்க பரவுது? ஒரு வீட்டுல இருந்தாங்க சத்தியம் பரவுது, ஒரு வீட்டுல இருந்தாங்க சுவிசேஷம் பரவுது. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? அடுத்து அடுத்து ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறேன்னா, சரி கடைசியா கடைசி அதிகாரம் படிச்சுன்னா இன்னொன்னு ஸ்தேவானுடைய வீட்டாரை படிச்சோம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிங்க. சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார். ஸ்தேவான் யாரு? அப்போஸ்தலர் நடபடிகள்ல பந்தி விசாரிப்புக்காக ஏற்படுத்தப்பட்டு இரத்த சாட்சியாய் மரித்தவர் ஸ்தேவான். சரியா? படிங்க. ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதல் பலன் ஆனவர்கள் என்றும் தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. அப்ப ஸ்தேவானுடைய வீட்டார் தங்களை எப்படி, அவங்கதான் முதல் பலன். ஸ்தேவானுடைய வீட்டார் தான் முதல் பலன். இவங்க முதல் பலனோட மட்டும் இல்ல, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படி தங்களையே என்ன செஞ்சாங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணுங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. தயவு செய்து நான் அந்த சொன்ன காரியங்களை நீங்க தனிமையில உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. நம்முடைய வீடு இன்னைக்கு எப்படி இருக்கு? நம்முடைய குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்கு? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஒரு மேல் வீட்டினுடைய அனுபவம் நம்ம வீட்டுல இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மேல் வீட்டு அனுபவம் இருக்கா? யூதாவின் வீட்டுல அற்புதம் நடந்தது போல நம்ம வீட்டுல அற்புதங்கள் நடக்குதா? அல்லேலூயா. கொர்நேலிய வீட்டுல ரட்சிப்பு, அபிஷேகம், பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் மழையா ஊற்றப்பட்டுச்சு. அது மாதிரி நம்ம வீட்டுல இருக்கா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இரவெல்லாம் ஜெபிச்சாங்களே கர்த்தர், அப்போஸ்தலர் 12 மரியாளுடைய வீடு. அது போல இரவுல நம்ம ஜெபம் இருக்கா? தூதர்களை அனுப்புற மாதிரி ஒரு ஜெபம் நடக்குதா? அதுக்கு பிற்பாடு கொர்நேலியுடைய வீடு முதல்ல சொல்லியாச்சு இல்லையா? லீதியாளுடைய வீடு, லீதியாளுடைய வீடு. அது மாத்திரம் இல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். சிறைச்சாலைக்காரனுடைய வீடு, ஜெபாலய தலைவனாகிய கிறிஸ்துவினுடைய வீடு, அப்புறம் முதல் பலனாகிய ஸ்தேவானுடைய வீடு. கடைசியாக அப்போஸ்தலர் நடபடிகள்ல கடைசி அதிகாரத்துக்கு வந்துருங்க. கடைசி 2 வசனத்துக்கு வாங்க. கடைசி அதிகாரம் கடைசி 2 வசனம். பின்பு எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசம் பண்ணி கொண்டிருந்தான். ஆமென். வாடகை வீடு தாங்க, சொந்த வீடு கூட இல்ல. பவுல் என்ன பண்ணியிருந்தாராம்? வாடகை வீடு எடுத்திருந்தாராம். அந்த வாடகை வீட்டுல என்ன பண்ணாராம்? நம்ம தான் இன்னைக்கு வந்து வாடகை வீட்டுல வந்து நம்ம என்ன எப்படி இருக்கிறதுல நம்ம எல்லாரும் சாட்சியா இருந்தோம்னாக்க நீங்க என்ன பண்றதுக்கும் தடை வராது. நான் சொல்றேன், விசுவாசத்தோட சொல்றேன். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல இருந்துட்டு ஒரு ஜெபம் கூட நடத்துறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. சபையார் வந்து உங்க வீடுகளில் ஜெபிக்கணுங்க, அதான் ஆசீர்வாதம். நல்லா விளையுங்க. முதல்ல நீங்க குடும்பமா ஜெபிக்கணும். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இருக்கிறது கிருபையின் காலம். இந்த காலத்தை விட்டீங்கன்னாக்கா அடைபடுகிற காலம் வரும், காலம் வரப்போகுது. அப்ப என்ன பண்ணுவீங்க? அதனால இப்ப வீட்டுல நல்லா உங்க துதிகளை ஏறிடுங்க, ஜபத்தை ஏறிடுங்க. பகல்ல ஜபம், அதிகாலையில ஜபம், இரவுல ஜபம்.
பிள்ளைகளோட ஜெபம், குடும்ப ஜெபம், தனி ஜெபம் ஏறெடுங்க. சபையாரோட கூடி ஜெபிக்கிறதுக்கு உங்க வீடுகளை திறந்து கொடுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எல்லா அனுபவங்களையும், இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம இப்ப தியானித்த எல்லா அனுபவங்களையும் நம்ம வீடுகளில் நம்ம பெற்றே ஆகணும். ஆமென். 2 வருஷம் தங்கினாராம். அந்த 2 வருஷத்துல என்ன பண்ணாராம்? தன்னிடத்துல வந்த எல்லாரையும் ஏற்றுக்கொண்டாராம். உங்க வீட்டுக்கு வர எல்லாரையும் ஏற்றுக்கிறீங்களா? எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு, வீட்டுக்கு வருகிற அத்தனை பேரையும் ஏற்றுக்கொண்டு தைரியத்தோட சொன்னாராம். தைரியமா, தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். உங்க வீட்டுக்கு வர்றவங்கள்ட்ட தடை இல்லாம தேவனுடைய ராஜ்யத்தை பேசுறீங்களா, அல்லது வேற ஏதாவது புரணி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சிந்திக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு போன் எடுத்தா ஊரு கதை, நேர பாசினா நேர பார்த்தாலும் ஒரு, இதெல்லாம் தயவு செய்து விசுவாசிங்க விட்டுறணும். நம்ம வீடுகள்ல எப்பொழுதும் இடைவிடாம இப்படி வாழ முடியுமா? நீங்க வாழ்ந்து பாருங்க, வாழ முடியும். அப்பதான் கர்த்தர் நம்மளை கொண்டு ஏதாவது செய்ய முடியும். அழைச்சதனுடைய நோக்கம் அதுதான். நம்மளை ஒரு குடும்பமா உருவாக்கி வச்சிருக்கிறது ரகசியம் அதுதான். நமக்கு ஒரு கர்த்தர் ஒரு வீட்டை கொடுத்திருக்கிற ரகசியம் அதுதான். ஒரு வீடுங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்தவருடைய ரகசியம் அதுதான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாம் தியானித்த எல்லா சத்தியங்களையும் தேவன் நம்முடைய வீட்டிலே, குடும்பத்திலே நிறைவேற்றுவாராம்.